இணைந்த அனைத்து நல்ல உலகளுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மையத்தில், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்துருந்துச்சு வேகன்சி. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிழையின்றி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு நாம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த குழந்தைகள் மையத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதோ ஒரு புண்ணியன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணும்போது அதாவது கிடைக்கக்கூடிய சந்தோஷமே வேற. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ்னு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்த போர்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் கேஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. சரி, நீங்கள் என்னங்கிறத டிக் அடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப் டெஸ்க் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, அது கீழே எப்படி வருதுன்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக நிறைய திட்டம் பார்த்தீங்கன்னா வகுத்து நிறைய செயல்பட்டு இருக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. பிஏ சோசியல் ஒர்க், சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ், பிஎஸ்டபிள்யூ, எம்எஸ்டபிள்யூ இருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேஸ் ஒர்க்கு நீங்கள் பண்டாவது பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சைல்டு ரிலேட்டட் இருந்தால் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுனா உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிங்க. இப்போ கரண்ட்ல உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆன வயசு பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்ததான் ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனதை ஒட்டிடாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் கேட்குறாங்க பாருங்க. உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் 10 நம்பர் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதாம கரெக்டாக பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிகிரியா இல்லை 12th பாஸா என்னங்கிறது கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ஏதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைல்டு ரிலேட்டடாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சீரியல் நம்பர் 1 போட்டுங்க. நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்களோ அதோட கம்பெனியா இல்லை கவர்மெண்ட்டா இல்லை தொண்டு நிறுவனம் என்னங்கிறது போட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலைன்னு போட்டுங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க போட்டு அது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்டு மந்த் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க எத்தனை மந்த்தாங்கிறது கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் எழுதிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எத்தனை இயர்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா வேணால் வெட்டலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதிங்க. உங்களுடைய பேர் எழுதிட்டு இந்த டிக்ளரேஷன் ஃபார்மே நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே கரெக்டு. இன்கேஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக இருந்தால் ஏமால் நடவடிக்கை எடுக்கலாம். என்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லணும். இது கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன அட்ரஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். இதுல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்த இடத்துல டேட் போட்டுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டு பிளேஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல போட்டுங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா என்னைக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க விண்ணப்பிக்கும் போது போஸ்ட் அனுப்பும்போது அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்புங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிருச்சே இல்லையா நமக்கு பார்த்தீங்கன்னா உறுதியா தெரியும். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்தது. தெரியாத ஜாப்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஜாப்லாம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒப்பந்த அடிப்படையில் இருந்தாலும் நல்ல சம்பளம் தான். ஒப்பந்தத்துக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்காலிகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தற்காலிகம் போது டெம்பரவரி, அது ஒப்பந்தங்கும் போது கான்ட்ராக்டுங்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை இயர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது. கான்ட்ராக்டில் எடுக்கிறேன், எப்போ வேணாலும் நிறுத்துவேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 இயரோ 2 இயரோ எப்போ வேணாலும் கான்ட்ராக்டில் நீங்களாம். தற்காலிகனா உங்களை பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் தூக்கலாம், உடனே கூட தூக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கங்க. இது மாதிரி இன்னும் நிறைய மாவட்டத்துக்கு எல்லாமே வந்திருக்குது. நான் மாவட்டம் வாரியா 1 by 1 போட்டுருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன். நமக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க. அது போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.